பேபி ஃபுட் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ரைஸ். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சமாக நெய், சோம்பு, 2-3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா 2 கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ தட் சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போது 2-3 சிக்கன் பீசஸை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டு பரட்டி எடுத்துகிட்டு 75% வரும் சிக்கனை வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தட் நல்லா குழஞ்சி வரும். ஸோ பேபிஸ்க்கு அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம சிக்கனும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் பாப்பாவுக்கு இப்போல்லாம் நோய் அரிசி தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இது நாத்தனாரும் அவங்க நிலத்துல விளைஞ்சி பாப்பாக்குன்னு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இப்போ அதை தான் கொடுத்துட்ருக்கேன். அதுவுமே நல்லாயிருக்கு. 1.5 இயர் மேலே இருக்கிறாங்க அவங்க குழந்தைங்கன்னா இதிலே கொஞ்சம் தக்காளி வதக்கி போட்டு மிளகு பொடி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாப்பா இப்போ வரைக்கும் காரம் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் இப்படியே கொடுத்துட்ருக்கேன். இதுவுமே நல்லா சாப்பிட்டுக்கிறா. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க.